கோலாலம்பூரின் மக்கள் தொகை தற்போது 88 லட்சம் பேரை தாண்டியிருக்கிறது. அவ்வெண்ணிக்கை கடந்த ஆண்டை விட 2.25 விழுக்காடு அதிகம் என கூட்டரசு பிரதேச அமைச்சர் டாக்டர் ஜலிஹா முஸ்தபா தெரிவித்திருக்கிறார். இதுவே 2030ஆம் ஆண்டு வாக்கில் அவ்வெண்ணிக்கை 98 லட்சம் பேராக உயர்ந்திருக்கும் என்றார் அவர். 1 கோடி பேரை நோக்கி செல்லும் இந்த அபரிமித மக்கள் தொகை வளர்ச்சிக்கு ஏற்ப தலைநகரில் அடிப்படை வசதி கட்டமைப்புகளும் தரம் உயர்த்தப்பட வேண்டும். அதோடு நகர திட்டமிடலை கோலாலம்பூர் மாநகர் மன்றம் DBKL ஆக்ககரமாக மேற்கொள்ள வேண்டிய தேவையும் ஏற்பட்டுள்ளதாக அவர் சொன்னார். மக்கள் தொகை வளர்ச்சி மாநகரின் மையப்பகுதிகளை மட்டுமல்ல, புறநகர் பகுதியிலிருந்து வருவோரின் எண்ணிக்கையையும் உட்படுத்தியுள்ளது. மாநகரவாசிகள் அனைவருக்கும் மிகச்சிறந்த அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டிய கடப்பாடு அரசாங்கத்துக்கு உள்ளது. மக்கள் தொகை அதிகரிப்பால் அதிகரிக்கக்கூடிய தூய்மை கேட்டு பிரச்சனைகள், பசுமை இடங்களுக்கான பற்றாக்குறை போன்றவற்றிலும் DBKL தீவிர கவனம் செலுத்தும் என டாக்டர் ஜலிஹா சொன்னார்.